ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். கணிதத்தில் புதிர்கள் ரொம்பவே சுவாரஸ்யமானவை. இன்னைக்கு நாமளும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பசில் தான் பார்க்க போறோம். எஸ், இதுதான் அந்த பசில். ஒரு பசிலை சால்வ் பண்றதுக்கு அதுலயே நமக்கு ஹெல்ப் இருக்கும். நாம தான் அந்த பசிலை கவனமாக பார்த்து அதை கண்டுபிடிக்கணும். இந்த சர்க்குலர் பசில்ல மொத்தம் 4 செக்மெண்ட்ஸ் இருக்கு. ஒவ்வொரு செக்மெண்ட்ஸ்லயும் 2 நம்பர்ஸ்னு மொத்தம் 8 நம்பர்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்ல 2 நம்பர், அவுட்டர் ஆன்சர் பாக்ஸ்ல 1 நம்பர். அதே மாதிரி செகண்ட் செக்மெண்ட்ல 2 நம்பர், அவுட்டர் சர்க்கிள்ல 1 நம்பர். தேர்ட் செக்மெண்ட்ல 2 நம்பர், அவுட்டர் சர்க்கிள்ல 1 நம்பர். இதை பேஸ் பண்ணி லாஸ்ட் செக்மெண்ட்ல 2 நம்பர், அவுட்டர் சர்க்கிள்ல கொஸ்டின் மார்க். அங்கதான் என்ன நம்பர் வரும்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இப்பவே பல வியூவர்ஸ்க்கு இந்த பஸ்ஸிலோட ஐடியா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். மொத்தம் 4 செக்மெண்ட்ல 8 நம்பர்ஸ் இருக்குன்னு சொன்னோம். முதல் செக்மெண்ட்ல இருக்கிற 2 நம்பருக்கும் அந்த அவுட்டர் சர்க்கிள் இருக்கிற 1 நம்பருக்கும் ஏதோ ஒரு ரீசனபிள் ரிலேஷன்ஷிப் இருக்கு. அதை பேஸ் பண்ணி தான் அந்த நம்பர் அங்கே எழுதியிருக்கோம். அதே மாதிரி செகண்ட் செக்மெண்ட்ல இருக்கிற 2 நம்பருக்கும் அந்த அவுட்டர் சர்க்கிள் இருக்கிற 1 நம்பருக்கும் ஏதோ ஒரு ரீசனபிள் ரிலேஷன்ஷிப் இருக்கு. அதை ஃபாலோ பண்ணி தான் அங்கே எழுதியிருக்கோம். அதே மாதிரி தேர்ட் செக்மெண்ட்ல இருக்கிற அந்த 2 நம்பருக்கும் அதுக்கு பக்கத்தில் அவுட்டர் சர்க்கிள் இருக்கிற 1 நம்பருக்கும் ஏதோ ஒரு ரீசனபிள் ரிலேஷன்ஷிப் இருக்கு. ஸோ இந்த 3 செக்மெண்ட்லையும் இருக்கிற ரீசனபிள் ரிலேஷன்ஷிப், அந்த காமன் ரிலேஷன்ஷிப் என்னன்னு கண்டுபிடிச்சா தான் இந்த பஸ்ஸில் மொத்தமாக நம்மளால சால்வ் பண்ண முடியும். ஸோ இங்கே இந்த வீடியோ பாஸ் பண்ணிட்டு பஸ்ஸில் சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. சால்வ் பண்ணினா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. ஸோ இந்த பஸ்ஸில் கவனமாக பார்த்தா இந்த பஸ்ஸில் இருக்கிற நம்பர்ஸ் எல்லாம் 1லேருந்து 60க்குள்ள இருக்கிற பிரைம் நம்பர்ஸ், அதாவது பகா எண்கள். ஸோ இந்த ரீசனபிள் ரிலேஷன்ஷிப்பை கண்டுபிடிக்கணும்னா நமக்கு பகா எண்களோட லிஸ்ட் தேவை. வாங்க அந்த ரீசனபிள் ரிலேஷன்ஷிப் என்னன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் 2 பிரைம் நம்பர்ஸ் 2 and 3, அதை ஃபாலோ பண்ணி வருது 5. பிரைம் நம்பர் லிஸ்ட்டை பாருங்க. 2 and 3க்கு அப்புறம் 5. நெக்ஸ்ட்டு 2 பிரைம் நம்பர் 7 and 11 நாம் விட்டுடுறோம். அதுக்கு அடுத்தது செகண்ட் செக்மெண்ட்டில் 13, 17 அந்த 2 பிரைம் நம்பரை எழுதிட்டு அதுக்கு அடுத்து வர பிரைம் நம்பர் 19 நம்ம அந்த அவுட்டர் சர்க்கிள் எழுதியிருக்கோம். தேர்ட் செக்மெண்ட்டில் போகிறதுக்கு முன்னாடி நெக்ஸ்ட் 2 பிரைம் நம்பரை நம்ம விட்டுறோம். நம்ம கான்செப்ட் படி 23, 29 விட்டுட்டு அதுக்கு அடுத்த பிரைம் நம்பர் 31, 37 எழுதிக்கிட்டு அதை ஃபாலோ பண்ணி வர நம்பர் 41 அவுட்டர் சர்க்கிளில் எழுதியிருக்கோம். ஸோ இதே ரீசனபிள் ரிலேஷனை ஃபாலோ பண்ணி ஃபோர்த் செக்மெண்ட்டில் 2 பிரைம் நம்பர்ஸை விட்டுறோம். 43, 47 விட்டுட்டு லிஸ்ட்டில் அதுக்கு அடுத்து இருக்கிற 2 பிரைம் நம்பர்ஸ் 53, 59 அதை 2 எழுதிட்டு அதை ஃபாலோ பண்ணி வர 61 ஆன்சர் பாக்ஸில் எழுதுனா அதுதான் இந்த பஸ்ஸிலோட ஆன்சராக இருக்கும். கொஸ்டின் மார்க் வர வேண்டிய இடத்துல வர நம்பர் 61. ஸோ இதை ஒன்னொரு தான் ப்ரீஃபாக பார்த்துருவோம். 2 and 3க்கு அப்புறம் 5, அதுக்கப்புறம் 2 பிரைம் நம்பரை விட்டுறோம். 13, 17க்கு அப்புறம் 19, அதுக்கப்புறம் 2 பிரைம் நம்பரை விட்டுறோம். 31, 37 அதுக்கடுத்து வர பிரைம் நம்பர் 41, அதுக்கடுத்து 2 பிரைம் நம்பரை விட்டுறோம். நெக்ஸ்ட் 53, 59 அதை ஃபாலோ பண்ணி வர நம்பர் 61. ஸோ 61 தான் இந்த பஸ்ஸிலோட ஆன்சர்.